நாகர்கோவிலில் ஒரு போதகர், எங்களுக்கு தெரிந்த ஒரு போதகர், அவர் ஒரு விஷயம் அவங்க பேர பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண வந்திருந்தார். நீங்க கண்டிப்பா வரணும்னா, சரி பார்க்குறேன்ல, கண்டிப்பா வரணும். என் மகளுக்கு தேவன் பேர பிள்ளையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக இது வைக்கல, என் மகளுக்கு கர்த்தர் செய்த அதிசயத்தை சொல்றதுக்காக வச்சிருக்கிறேன். என்ன பண்ணா ஆண்டவர் அப்படி கேட்டேன். சென்னையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக டெலிவரி டைம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நினைக்கிறேன், போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஜெக்ஷன் மாற்றி போட்டாங்க. மாட்டி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே சரீரத்தில் அதன் விளைவுகள் வர ஆரம்பித்தது. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே விட்டாங்க. நாகர்கோவில் கொண்டு வந்தாங்க. அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தாங்க, வேலைக்காகல. ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ் அந்த பாஸ்டரை கூப்பிட்டாங்க. இன்னும் 24 hours உங்கள் மகா உயிரோடு இருப்பான், 24 hours உங்கள் மகா இறந்துருவா அப்படின்னு. இவர் சொன்னார், 24 hours என் மகன் இறந்துருவானா, எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கணும், நான் வீட்டிலேயே கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது, அந்த மகளுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி ஆள் கான்சியஸாக இருக்கிறாங்க, மீதி எதுவுமே இல்லை. அந்த மகளை கொண்டு போகிறதுக்காக அவங்க அதுக்கான ப்ரொசீஜரை ஹாஸ்பிட்டல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க இறந்து அந்த பாடியை பேக் பண்ணி கொண்டு போவாங்கல்ல, அப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பாஸ்டர் தாங்க முடியும், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இறந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறாங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அவங்க இறந்துருவாங்க. பாஸ்டர் சொல்கிறார், என் மகன் உயிரோடு தானே இருக்கிறா. இல்லையா, இப்படி கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நேர மகா கிட்ட போய் கையை பிடிக்கிறாங்க. இப்படி பாருமா, நம்ம வீட்டுக்கு போகிறோம், நீ உயிரோடு இருந்தா நம்ம வீட்டில் பார்க்கலாம், நீ இறந்துட்டேன்னா பரலோகத்தில் வந்து நான் பார்க்க வருவேனா அப்படி சொல்லிட்டு 33 வயசு நேராக டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. நைட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அடுத்த நாள் மாலை வர டாக்டர்ஸ் குறித்த டைம் இருக்கு. அவர் காலையில் வழக்கம் போல ஒரு குறிப்பிட்ட மலை பக்கம் ஒரு இடத்துல போய் ஜோமன் போவார். ஏதாவது ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்கள் சித்தனை எடுத்துருங்க, ஆனால் இல்லை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு அதுக்கான ஒரு வார்த்தையை மட்டும் தந்துருங்க ஆண்டவரே. ஜோமனி 2 மணிக்கு ஜோமனி பார்க்குறார், ஒரு வார்த்தை இல்லை. வேதனையோடு திரும்பி வரார். அவர் வழக்கம் போல அந்த ஜங்ஷனில் ஒரு டீ கடையில் டீ குடிப்பார். அந்த கடையில் நிற்கிறார், என்ன டீ வாங்குறார். என்ன ஆண்டவர் எனக்கு பேசவே இல்லை நீங்கள், ஆமே அன்னைக்கு டீ குடிக்கணும்னு நினைக்கலையா, இருந்தாலும் வழக்கம் சரி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டீ கடைக்குள்ள ஒரு வௌவால் வருது. வௌவால் வந்து அந்த டீ கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா, அடி போட்டு அடிக்கிறான். அடிச்சு அதை செத்துட்டு அப்படி நினச்சி விட்டுட்டு திரும்ப போய் டீ போட்டான். அப்புறமா அதை எடுத்து வெளியே போட்டலாம். டீ போட்டுட்டு இவங்களாம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது செத்துட்டுன்னு நினச்ச வௌவால் என்ன பண்ணுது தெரியுமா, திடீர்னு எழுதி பறந்து போயிட்டு. பறந்து போனதும் அந்த டீ கடைக்காரன் டீ ஆத்திட்டே சொல்றான், அதுக்கு காலம் இன்னும் முடியல அப்படின்னு. 2 மணிக்கு ஒரு ஜோமன் இட்டவர்களுக்கு மலையில கிடைக்காத வார்த்தை டீ கடையில் ஆண்டவர் கொடுத்தான். இந்த வேர்டு அவன் சும்மா நார்மலா சொன்னான், தீர்க்கதரிசியெல்லாம் கிடையாது, தீர்க்கதரிசியை தான் வச்சு பேசணும்னு கிடையாது. ஆமென். பேதுருவை திருந்த வைக்க சேவலை வச்சும் பேசுவா, பிழையாம திருந்த வைக்க கழுதை வச்சும் பேசுவா. உங்ககிட்ட கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சு